வணக்கம், வெல்கம் பேக் டு சூர்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்த ஒரு சூப்பரான சாஃப்டான புசு புசு இட்லி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இட்லி செய்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கலாம். இப்போ இன்னைக்கு இந்த இட்லி செய்கிறதுக்கு நம்ம கடையில் உள்ள இட்லி அரிசி தான் வாங்கியிருக்கிறோம், குண்டு அரிசி. அந்த அரிசியில் ஒரு 5 டம்ளர் போட்டுக்கலாம். நீங்கள் எது அளந்தாலும் டம்ளர் இல்லைன்னா கிண்ணம் எதுவானாலும் நீங்கள் அளந்துக்கோங்க, இல்லை மெஷர்மெண்ட் கப்பில் கூட நீங்கள் அளந்துக்கலாம். இப்போ இதில் 5 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற போட்டுக்கலாம். இப்போ அரிசியை இந்த பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்ம கடை அரிசி தான் சேர்த்திருக்கோம். இப்போ இந்த அரிசியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திருக்கிறோம். இந்த கல்லுப்பு சேர்த்து நம்ம இந்த அரிசியை கழுவினோம் அப்படின்னா அதில் இருக்கிற கரைகள் அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடும். நமக்கு இட்லி ரொம்ப வெள்ளையாக கிடைக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த அரிசியை நல்லா இந்த தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கழுவிட்டு திரும்ப சாதாரண தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை அலாசி எடுத்துடலாம். இப்போ அரிசியை கழுவி எடுத்துட்டு இதில் நல்லா தண்ணி முங்க ஊற்றி வச்சு நல்லா ஒரு 3 மணி நேரம் இதை ஊற வச்சிடலாம். அடுத்ததாக உளுந்து எடுக்க போகிறோம். நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரில் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசி உளுந்து ரேஷியோ வெயிட்டில் பார்த்தீங்கன்னா அரிசி 600 கிராம் வரும், 125 கிராம் வரும். அதாவது 5 டம்ளர் அரிசி அப்படின்னா 1 டம்ளர் உளுந்து சரியாக இருக்கும். ஒரு சிலர் 4க்கு 1 போடுவாங்க. நம்ம 5க்கு 1 போட்டாலே நமக்கு நல்ல சாஃப்டான இட்லி எடுத்துடலாம். இப்போ இந்த உளுந்தையும் நல்லா கழுவி மறுபடியும் தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருவோம். இந்த உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ அடுத்ததாக இன்னொரு கிண்ணத்தில் நம்ம எடுத்த டம்ளர் அளவில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் செவ்வரிசி சேர்த்துக்கிறோம், மாவு செவ்வரிசி. இப்போ இந்த செவ்வரிசியும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலாசிட்டு திரும்ப தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. ஒரு 3 மணி நேரம் ஆகட்டும். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறோம். இப்போ மாவு ஆட்டிக்க போகிறோம். கிரைண்டரில் ஓடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் மாவு நல்லா பொங்கி வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊற வச்ச அந்த தண்ணி நல்லா ஜில்லுன்னு ஆயிரும். அதை ஊற்றி தான் நம்ம ஆட்ட போகிறோம். இப்போ அந்த ஊற வச்ச தண்ணியில் நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப், அதாவது 1/4 லிட்டர் அளவுக்கு இது ஆட்டுறதுக்கு போதுமானது. இப்போ அதை மட்டும் தனியாக ஒரு இதில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். இப்போ உளுந்து எடுத்து நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம். இப்போ உளுந்தை சேர்த்துட்டு நம்ம முதல்லையே தண்ணி ஊற்றக்கூடாது. அந்த வெறும் பருப்பை மட்டும் முதல்ல சேர்த்துருக்குறோம். அந்த பருப்பு நல்லா அப்படியே அந்த கிரைண்டரில் கல்லில் கொஞ்சம் நெஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம் தண்ணி ஊற்றணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த வெறும் பருப்பு நல்லா ஓடட்டும். ஒரு சிலர் அரிசியை முதல்ல ஆட்டிட்டு 2வது தான் உளுந்தை போட்டு ஆட்டுவாங்க. இப்போ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ மாவு இந்த அளவுக்கு பொங்கி இருக்குது. இதை நாம் அப்படியே வெளியில் எடுத்துடலாம். இப்போது எல்லா மாவும் தோண்டி எடுத்தாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தால் போதும். அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பரான புசு புசு இட்லி தயாராகிடுச்சு. இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் இட்லியும் ஊற்றி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூர்யா கிச்சனில் சூப்பரான புசு புசு இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க இதை சாப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கு புதினா சட்னியும் இட்லி பொடியும் இருக்குது. நல்லா எடுத்துட்டு சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா பஞ்சு போல் இருக்குது. இட்லி சில நேரம் நம்ம வீடுகளில் போடுற இட்லி கல் மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா களி மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இந்த இட்லி நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி சாஃப்டான இட்லியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்டில் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம்.